பிக் பாஸ் சீசன் 9 20 கண்டஸ்டன்டோட கோலாகலமா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாண்டடா வெளிய போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அவர்கள் வந்து எலிமினேட் ஆனாங்க. ஒரு 5 நாள்ல அவங்கலாம் வெளிய போயிட்டாங்க. ஸோ இங்க இருக்கிறதுக்கு இனிமே எனக்கு செட் ஆகாது. போலியா இருக்க முடியாது. எல்லாத்துட்டயும் அன்பு, பாசம் வச்சுட்டேன். ஸோ வெளியில இருக்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து போலியா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அவர்கள் வாண்டடா எலிமினேட் ஆனாங்க. சரி அந்த வீக் எலிமினேட் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. முதல் வாரம் வந்து சேவ் பண்ணிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு பிரவீன் காந்தியை வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓட்டு அடிப்படையில வந்து பார்த்துட்டா அவரை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. வெளியில வந்தவர் இப்போ பொங்கிட்டு இருக்காரு. வெளியில வந்தவர் என்னன்னா விஜய் சேதுபதியை பத்தி ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொங்கிட்டு இருக்காரு. அது ஒரு சைடு இருந்தா கூட முதல் வீக்ல அவர் எலிமினேட் ஆனது அவருக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கு. மற்றபடி கண்டஸ்டன்ட்டுக்கும் வெளியில உள்ள ஆடியன்ஸுக்கும் இவர் எலிமினேட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த செகண்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா 9 பேர் நாமினேஷன்ஸ்ல இருந்தாங்க. அதுல ஓட்டு அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா அன்அபிஷியல் ஓட்டு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருந்தது நம்ம திவாகர் அவர் தான். திவாகரை தொடர்ந்து வந்து சபரி, அதுக்கப்புறம் பார்வதி, கம்ருதீன், ரம்யா இவங்கெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே, அப்சராவும் நல்லா ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் அவங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து பிக் பாஸ்ல வந்து கலந்துக்கிட்டு 2 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பெருசா செய்யல அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கான ஓட்டிங் வந்து அஃபிஷியலா வந்து குறைஞ்சிருக்கும் போல தெரியுது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அரோரா எல்லாருமே எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. இல்லைனா எஃப்ஜே, கெமி இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க. இல்லைனா டபுள் எவிக்ஷன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஸோ அப்சரா அவர்கள் வந்து இப்போ எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.